சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் சென்னையில் ஐனாவரத்தில் அமைஞ்சுள்ளது தான் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான ஆலயம், அற்புத சாய்பாபா ஆலயம். சாய்ராம், இந்த அற்புத சாய்பாபா ஆலயம் சென்னையில் ஐனாவரத்தில் பனந்தோப்பு ரயில்வே காலனியில தான் இந்த ஆலயம் அமைஞ்சுள்ளது. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதர் எல்லா சாய் பக்தர்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம போகலாம். சாய்ராம், இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நியர்பை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கம் தான் சாய்ராம். ஒரு கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு. ஐனாவரம் சரௌண்டிங்ல ரொம்ப பக்கத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ரயில்வே குவார்டர்ஸ்குள்ள இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஆலயம் தான், ஆனா அற்புதமான ஒரு வைப்ரேஷன் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு. நம்மளுடைய எல்லா காரியங்களும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஆணைமுகத்தான முதல் கடவுளை விநாயகர் பெருமானை வணங்கிட்டு இந்த அற்புத சாய்நாதருடைய அருளும் ஆசீர்வாதமும் எல்லா சாய் பக்தர்களுக்கு கிடைக்கணும் வேண்டி நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள போகலாம். சாய்ராம், இந்த ஆலயம் நுழைவாயிலுக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்ம பாபாவுடைய தோற்றத்தை இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாபாவுக்கு முன்னாடி நந்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அந்த கமல பாதங்கள் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத நம்ம காண முடியுது. சாய்ராம், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அற்புத சாய்பாபா ஆலயம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அற்புதம், பாபானாலே அற்புதம், எண்ணற்ற ஒரு அற்புதத்தை பாபா பண்ணுவார். நம்ம எல்லோருக்குமே தெரியும். சாய்ராம், அதன் அடிப்படையில தான் பாபாவுக்கு இந்த ஆலயத்தோட பேரு அற்புத சாய்பாபா ஆலயம்னு வச்சிருக்காங்க. நம்ம பாபாவுடைய அந்த அற்புதமான ஒரு தோற்றத்தை பாருங்க. ரொம்ப ஒரு சிறிய வடிவேல பாபாவுடைய மூர்த்தியை இந்த அற்புத சாய்பாபா ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபாவுடைய முகம் பாருங்க சாய்ராம், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமாக இருக்கு. அவருடைய முகத்தை கிட்ட பார்க்கும் பொழுது பாபா சிரிச்ச ரூபத்துல இந்த இடத்துல ஒரு அற்புதமா பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. சாய்ராம், இந்த கோயில் ரொம்ப ஒரு சிறிய கோயில் தான், ஆனா இந்த கோயில்ல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷனை என்னால உணர முடியுது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல பாபாவுடைய அந்த செல்ல பிராணிகள், பாபா தன் பிச்செடுத்த உணவு எல்லாத்துக்கும் நாய்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு பாபா. அப்படிப்பட்ட பைரவர் இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில காட்டுறேன், நிறைய பைரவர் நிறைய இடத்துல வந்திருப்பாங்க. ஏன்னா பாபாவுடைய அந்த நடமாட்டம் இந்த இடத்துல நம்ம பரிபூர்ணமா உணர முடியுது. சாய்ராம், இந்த அற்புத சாய்பாபா ஆலயம் பார்த்தீங்கன்னா சென்னையில ஐனாவரத்துல பனந்தோப்பு ரயில்வே காலனியில தான் சாய்ராம் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு நீங்க வரணும்னா பெரம்பூர் நியர்பை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ஆலயம் இருக்கு. சாய்ராம், அற்புதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அற்புதம் என்ற வார்த்தை நம்ம பாபாவை முன் வச்சு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் பாபா நிகழ்த்துவாரு என்ற நம்பிக்கை கொடுக்குது. ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட பாபாவுடைய அந்த அற்புதமான அந்த முகத்தை பார்க்கும் பொழுது, சந்தோஷம் பார்க்கும் பொழுது, இருண்டு போன நம்ம வாழ்க்கை மீண்டும் பாபா ஒரு அற்புதத்தை கொடுத்து மீட்டு எடுப்பார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு பக்தர்கள் இதயத்திலுமே தோன்றுது. சாய்ராம், இந்த இடத்துல பாபாவை பார்க்கும் பொழுதும் எனக்கும் அதே வைப்ரேஷன் தான் சாய்ராம் கிடைச்சது. சாய்ராம், இந்த ஆலயத்தோட சிறப்பை நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். சாய்ராம், இந்த ஆலயத்தோட அடுத்த சிறப்பு பாருங்க. சாய்ராம், இந்த ஆலயத்துக்குள்ளேயே 2 வேப்ப மரங்கள் இருக்கு. இந்த 2 வேப்ப மரமே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேப்ப மரமா இந்த ஆலயத்துல கருதப்படுது. சாய்ராம், ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை இந்த ஆலயத்துக்கு ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் நடத்துறாங்க. இங்க பாபா பிளஸ்ஸிங்ல அமர்ந்திருக்காரு. இந்த புனிதமான வேப்ப மரத்து கீழே பாபாவுடைய திருரூப மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பகவான் பாபாவுடைய அந்த அற்புதமான தோற்றத்தை பாருங்க, பிளஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஷிரடியில குருஸ்தானத்துல பாபா உட்கார்ந்துருப்பாரு. ஆனா இந்த புனிதமான வேப்ப மரம் உள்ளுக்குள்ளேயே கோயிலுக்குள்ளேயே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்க பாபாவுடைய துணி மாதாவுடைய புகைப்படத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அந்த உருவத்தை இந்த இடத்துல நம்ம காண முடியுது. மகாலட்சுமி அருள் எல்லா சாய் பக்தர்களுமே போய் சென்றடைட்டோம். சாய்ராம், இந்த ஆலயம் ரொம்ப ஒரு சிறிய ஆலயம் தான், ஆனா மன நிம்மதி கண்டிப்பா இந்த ஆலயத்துல 100% உண்டு. அதே போல அந்த பாபாவுடைய அந்த சூத உடலை நீங்க பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தைத்தனமான பாபா நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க அந்த கஷ்டத்துல இங்க வரும்பொழுது அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் சிரிப்பாரு. நீங்க திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சாய்ராம், இது தியானம் மண்டபம். இந்த இடத்துல அமர்ந்து நீங்க மெடிடேஷனும் பண்ணிக்கலாம். இவருடைய தோற்றம் பாருங்க, இந்த பாபாவுடைய தோற்றம் பாருங்க, இவரும் அப்படியே அற்புதமா ஒரு குழந்தை ரூபத்தில் தான் இருப்பாரு. இந்த ஆலயத்துக்கு அற்புத சாய்பாபா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
ஒரு ஆலயத்துல வந்து அற்புத சாய்பாபான்னு அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா அந்த ஆலயத்தோடைய மகிமை கண்டிப்பா அந்த ஆலயத்தை நிர்வாகி உணர்ந்ததால தான் இந்த பேரை வந்து சூட்டப்பட்டிருக்கும். அப்படி இந்த ஆலயத்துக்கு அற்புதம் சாய்பாபான்னு பேர் வச்சதால எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து வாரந்தோறும் வேலைக்கிழமை சென்னையில ஐனாவரத்தில் அமைஞ்சுள்ள இந்த புனிதமான அற்புத சாய்பாபா ஆலயத்துக்கு வராங்க. இப்ப வெளியில வந்துட்டு செய்யறோம். வெளியில பாத்தீங்கன்னா அவுட்டர்ல குருஸ்தான் வச்சிருக்காங்க. அங்க பாபாவுடைய ஒரு பாதமும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. துளசி மாடமும் நம்ம பார்க்க முடியுது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாபாவுடைய நோய் தீர்க்கும் சஞ்சீவி பாபா வந்து ஏத்தன அந்த தூய துணியை வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. பாபாவுடைய அந்த துணியிலிருந்து வர சாம்பலை தான் ஒவ்வொரு பக்தர்களுக்குமே வாழ்க்கையில அடைக்கலம், தீராத வினைகளும் தீர்க்கும் பாபாவுடைய உதி. அந்த உதியை நம்மளும் இந்த நேரத்துல நெத்தில எட்டுப்போம் செய்யறோம். எல்லா பக்தர்களும் எப்பவும் நலமுடனும் ஆரோக்கியமா இருக்க இந்த அற்புத சாய்நாதரை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த அற்புத சாய்நாதர் கோயில் வந்து சென்னையில ஐனாவரத்துல தான் சார் அமைஞ்சிருக்கு. ஐனாவரத்துல ரயில்வே காலனியில பனந்தோப்பு என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ காலபைரவர் பாருங்க எவ்வளவு பேர் இந்த இடத்துல நிக்கிறாங்க. பாபாவுடைய வைப்ரேஷன் இந்த ஆலயத்துல 100% இருக்கிறத நம்ம பரிபூர்ணமா உணர முடியுது செய்யறோம். எல்லோருக்கும் எப்பொழுதும் பாபா எல்லா சாய் பக்தரோட வாழ்க்கையில அற்புதம் காட்டணும்னு சொல்லிட்டு இந்த அற்புத சாய்நாதரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவோம் செய்யறோம். நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமத்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.